கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், சட்டப்பேரவையில் முதல்வர் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசி வருவதாகவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பெண்களை பாதுகாக்கின்ற அரசுன்னு அதுதான் இப்ப என்னோட ஸ்பீச்ல நான் சொன்னேன். நிச்சயமாக இது பெண்களை பாதுகாக்கின்ற அரசு கிடையாது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்கள் தாலிகளை இழந்து வாழ்க்கை இழந்திருக்காங்க. பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. இன்னைக்கு வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. நிச்சயமாக உண்மைக்கு புறம்பானவற்றை தான் சட்டசபையிலே முதல்வர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்வது ஒன்று, செயல் ஒன்றாக இருக்கிறது. மக்கள் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக இதற்கான பதிலடி மக்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சிபிஐ என்கொயரிக்கு இதை நாங்கள் வலியுறுத்துவோம். வெறும் சிபிசிஐடி சொல்லி கண் துடைப்பு நாடகத்தை நடத்தி இவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு உண்மையாக காரணம் திமுகவும் இங்கு இருக்கின்ற எம்எல்ஏக்கள் 2 பேரும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் சொல்றாங்க.